கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? கேட்டு பெற்றுக்கொள். கேட்டு சில கேட்காமையே எடுத்துக்குவான். கேட்டு பெற்றுக்கொள்ளும்போது ஒரு கௌரவம் உண்டாகும். எப்படின்னா, சின்ன கதை சொல்லி இதுக்குள்ளே போகிறேன். ஒரு அம்மா மளிகை கடைக்கு போச்சு. மளிகை கடைக்கு போகும்போது தன்னுடைய பையனை அழைச்சிட்டு போச்சு. மளிகை சாமானை வாங்குறாங்க, அவ்வளோ வாங்குறாங்க. எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது சின்ன பையனுக்கு அவனுக்குரிய கிடைக்கல. அவன் அந்த முட்டாயவே பார்த்துட்டே இருக்கிறான். அந்த கடைக்காரர் ஒரு பிஸ்கட் எடுத்து வைப்பார், அவனை பார்ப்பார். ஒரு அரிசி எடுத்து வைப்பார். ஒரு பொருளுக்குமே இவனை பார்த்துட்டே இருக்கிறாரு. கேட்பானா அவனும் கேட்கவே இல்லை. அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த அம்மா எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பில்லெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. வெளியே போகும்போது அவர் சாக்லேட்டை திறந்து எடுத்துக்கோ அப்படின்னாரு. அந்த பையன் எடுத்துக்கடா அப்படின்னா. அப்புறம் அவரே அள்ளி கையில் கொடுத்தார். 2 கையில் வாங்கிட்டு வெளியே வந்தான். கொஞ்சம் தூரம் வந்தோன்னே அந்த அம்மா அவனை ஆசீர்வச்சது. மண்டமலர் அடி பட்டுன்னு தலை குடிச்சு. அவ்வளோ பொருள் வாங்கியிருக்கிறேன். அந்த ஆள் முட்டாயை சும்மா எடுத்துக்கோங்கிறான். நீ எடுத்தியா அப்படின்னு. அப்போ என் சின்ன பையன் சொன்னான், அம்மா என் கை சின்ன கைம்மா, எடுத்து 2 சாக்லேட் 3 சாக்லேட் வரும். அவர் அள்ளி கொடுத்தார் பிறகு நிறையா இருக்குது. அவர் கொடுத்தா நிறையா இருக்குமா அப்படின்னு. இறைவன் ஆசீர்வாதத்தால் அது பெரிதாக இருக்கும். நம்மளே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் சில நேரத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால தான் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற தலைப்போடு உங்களோட நான் பேச விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்க. அப்போ கேட்டாதாங்க எதுவுமே கிடைக்கும். இன்னைக்கு அரசாங்கத்தில் சில காரியங்கள் கேட்குறேன், கிடைக்கல, போராடுறோமா இல்லையா? நமக்கு சில நேரத்துக்கு கேட்டு கிடைக்கலன்னா நம்ம ஒரு கையில் வச்சுருக்கிறோம், அஸ்திரம் வச்சுருக்கிறோம். யாருக்கு விரோதமா? ஆண்டவருக்கு விரோதமாக வச்சுருக்கிறோம். என்னது? பாஸ்டிங். சாப்பிட மாட்டேன். சின்ன குழந்தைகள்லாம் ஏதாவது பொருள் கேட்கும், வாங்கி தரலன்னா நான் சாப்பிட மாட்டேன், சோறு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடும். அடம் பிடிக்கிறது. அதுக்கு பேர் உபவாசம். நம்ம கிறிஸ்துவ வச்ச பேர் உபவாசம். பிளாக் பண்ணுறது ஆண்டவரையே பாஸ்டிங் போட்டு அவனால் தாங்க முடியாது. ஒரு குழந்தை சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா தகப்பனுக்கு தாய்க்கு பொறுத்துக்க முடியாது. சரி வாங்கி கொடுக்குற அப்பா வந்து நான் வாங்கி, அப்பா வருவார், ஏமா சாப்பிடல, அப்பா வாங்கி தரல, சரி மகன் வாங்கி தரேன்டா, சாப்பிடு. அதை சாப்பிட வச்சுன்னு வாங்கி தராது நம்ம நல்ல மனசை பொறுத்து இருக்குது. அவனை சாப்பிட வைக்கிறது ஃபஸ்ட்டு உபவாசம். இன்னைக்கு உபவாசமெல்லாம் அப்படி இல்லை. உபவாசம் கூட்டம் நடக்கிறது. கீழே போட்டுப்பாங்க, மதிய உணவு இலவசம். என்ன? பிரியாணி கிடைக்கும். காலையில் வகுத்த காலு போட்டு ஃபுல்லாக அடிக்கிறதுக்குன்னா போயிடறான் உபவாசம் சொல்லிட்டு. ஏன் பிரதர் சாப்பிடல? இன்னைக்கு பாஸ்டிங் பிரதர். ஓ வெரி குட், பாஸ்டிங்கில் இருக்கிறாரு. ஃப்ரெண்டு கிடிச்சிடறான், மாப்பிள்ளை வகுத்தா போய் காலி பண்ணிட்டேன். சும்மா 2 பக்கெட்டுனாலும் பிரச்சனையா, ஃபுல்லாக நான் சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுறான். அதுக்கு பேர் உபவாசம். உபவாசம் முடிஞ்சோன்னு வழியில் சோர்ந்து போவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டீயே பிஸ்கட் இதை கொடுப்போம். சிலர் பிரியாணியும் போடுறாங்க. அப்போது கேட்பதற்கு பலவிதமாக இருக்குது. இங்கே சொல்கிற ஆண்டவர், நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்காம எதுவும் கிடைக்காது. கேட்காடி வண்டி கிடைச்சிருக்குமா? அப்பா மட்டும் சொன்னான், எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தா காலேஜுக்கு போவேன். ஐயோ பையன் அழுகிறான், வண்டி வாங்கி கொடுத்துட்றாங்க. சில சொல்லுவான், எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, அப்படி போராட்டம். சில மனைவிகள் புருஷனிடத்தில் போராட்டம். இப்படி எல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்துல கேள்றாங்கிறாரு. கேட்ட இவ்வளோட தொல்லையாக போச்சு. எப்போ பார்த்தா நையன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எனக்கு சுடிதார் வாங்கி கொடுன்னு கேட்குறா,
எனக்கு துணிமணி வாங்கி கொடுன்னு கேட்குறா, எனக்கு திங்கிறக்கு வாங்கிட்டு வாங்குறா, எனக்கு ஆர்டர் ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுங்கிறா, எதையோ ஒன்று திங்கிற கேட்குறா, பணம் கேட்குறா, நகை கேட்குறா, எல்லாம் கணவர் புலம்பு. கணவனை பார்த்து மனைவி பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் அதைச்சும் இதை கேளு இதை கேட்குறான். பேர குழந்தைங்க பாட்டிக்கிட்ட கேட்குது, தாத்தா கிட்ட கேட்குது, எல்லாம் அப்படி கேட்குறாங்க. கேட்கிற எவனும் ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட கேட்ட கொன்னே போடுவேன் அப்படின்னு எல்லா அப்பா அம்மா மிரட்டு சொல்கிறது டென்ஷன் ஆகி. ஆனால் அவர் சொல்கிறாரு கேளுங்கள் அப்படிங்கிறாரு. இதை விட இன்னொரு வசனம் கூட இருக்குது, வாசிப்போம். யோவான் சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள்ங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இழிச்சவை கடவுள் நமக்கு கிடைக்குமா? சில சாமி கிட்ட போய் கேட்கணுன்னா அழகு குத்திக்கணும், வேண்டுதல். சில என்னென்னோ செய்கிறாங்க, செருப்பில் ஆணி போட்டு நடக்கிறாங்க, பாவம். அந்த ஜனங்கள்லாம் உண்மையாலுமே பாவம். ஏதோ செய்கிறாங்க, மலை ஏறுவணும் வேண்டுதல் சொல்லி மலை ஏறுறாங்க, காவடி தூக்குறாங்க. இந்த ஜனங்க உண்மையாலும் பக்தி உள்ள ஜனங்க, அவங்க நம்புகிறாங்க, அது கேட்டால் கிடச்சிரும். அவங்களை நான் குறை சொல்லவில்லை, அவங்க வேண்டுதல் பலன் கிடைக்கும் நம்பிக்கிற இந்த மனுஷன் இங்க வேதம் சொல்றாரு, ஆண்டு சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கல. விவரம் தெரியாத ஆண்டவர்காரு, நான் பிறந்ததுலேருந்து கேட்டே இருக்கிறேன், கேட்கலங்கிறாரு. நினைக்கிறோமா இல்லையா? நம்ம எதாவது கேட்காம வந்து இருக்கோமா? கேட்டுத்தானே இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்றாரு, நீங்கள் இதுவரை என் நாமத்தினால, புரியல உங்களுக்கு? நீங்க கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? ஆண்டவரே இதை தாங்க, எனக்கு அதை தாங்க அப்படி கேட்டோம். பிதாவே உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஏதாவது ஒன்று கேட்டோமா? சிலவருக்கு ஜெபமே பண்ண தெரியாது. எப்படின்னா ஃப்ரம் டு அப்படின்னு இருக்குது. ஃப்ரம்னா என்ன? அனுப்புனர். டூனா பெறுனர். அப்படி தானே நம்மால் ஜெபம் பண்ணுவான். எப்படி? ஆண்டவரே அவனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன், இவனை ஆசீர்வதிக்கிறேன், அதை ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன். போஸ்ட் எங்கே போட்ட? டூ போடாமல் போட்ட. ஜெபத்துக்கு பதில் இல்லை. லெட்ரு எழுதியிருந்தால் தான் எங்களுக்கு தெரியுமில்ல பாஸ்டர். நான் சில நேரத்தில் சில பதிவுகள் என்ன பண்ணுவேன்னா, யாருக்கா வாட்ஸ்அப்பில் அவசரமாக அனுப்புவேன், சென்று கொடுக்க மறந்து வெளியே வந்துடுவேன். 3 நாள் கழிச்சு, ஏன் பாஸ்டர் ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டேங்களா பர்த்டேக்கு? ஏன்? நான் தான் ஃபஸ்ட் அனுப்பியிருக்கேன் விடிய காத்தால், எங்கே அனுப்புறீங்க அப்படின்னு போய் பார்த்தா அது அதுலேயே தான் இருக்கும். என்ன பண்ணியிருக்க மாட்டேன். சரி, கருத்து நல்லவர். இப்படித்தான் நம்ம ஜெபங்களுக்கு பதில் வரல. இங்கே சொல்கிறாரு, பெற்றுக்கொள்ளும் என்ன சொன்னார்? கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம கேட்க தெரியுது, பெற்றுக்கொள்ள தெரியல. யாரிடத்தில் எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதில் அவசியமாக தெரிஞ்சிருக்கணும். சில நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோன்னே தெரியல. உதாரணத்துக்கு 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 10-12 வரை வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வாசித்தால், அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டத்தின் முகவாசலுக்கு அவன் வந்தபோது அங்கு ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டு இருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றாள். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் இடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்திருக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். இப்போ இங்க கவனிங்க, கேட்டுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ளுன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், போ சாரிபாத்ன்ற விதை வீட்டில் சாரிபாத்தில் ஒரு விதவை போசிக்கப்படி நான் கட்டளையிட்டேங்கிறாரு. இவர் அப்படி நினச்சிட்டாரு. போனோன்னு சோபாவில் சாஞ்சிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு ஆயா உட்காந்தா அந்த அம்மா சிக்கன்னு அதெல்லாம் சுட்டு தருன்னு அந்த அம்மா போய்
போன உடனே விஷயத்தை ஆரம்பிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்தம்மா பஞ்ச காலத்தை தண்ணி கேட்குறான் அப்படின்னு சொல்லி உள்ளே போகும்போது, ஏம்மா அப்படி ஒரு அடை எடுத்துருவாங்க. அந்தம்மா திரும்பி பார்த்துச்சு. நானும் பையனும் சாப்பிட்டு சாகருக்கு 2 விறகு பொறுக்கிறேன், உனக்கு கண்டுபிடிக்கலையா? அதில் கொஞ்சம் தான் கேட்குற அப்படின்னு இவருக்கு அது சொல்கிறாரு. நான் எனக்கு தந்தினா பானையில் மாவு எண்ணெய் செலவழித்து போகாது அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு கொடுத்து நீ சாப்பிட்டு பொழைச்சிக்குவேன், நான் செத்து போகிறவன். நம்மக்கிட்ட அந்த குணங்கள் இருக்கா இல்லையா? எவனாவது வந்து ஒரு 1000 இந்த கொடுங்க நான் அடுத்த நாள் தரேன் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கும். இவன் கொடுத்துட்டா கொடுத்துருவார், திருப்பி கொடுத்துருவார். அதெல்லாம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கும்போது இல்லை என்று சொல்லாதன்னு வேதம் சொல்லுது. மேலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. சரிரா 1000 ஒன்ட்டு இல்லை, பாவம் நீ ஒன்ட்டு இல்லை, காசில் எனக்கு தெரியும் அப்படின்னு போகும்போது ஒரே ஒரு பெருவரலுக்கு ஒரு கல்லை ஆயத்தம் பண்ணி வச்சிட்றாரு. ஒரே அடி பளிச்சுன்னு கால் ரத்தம் வருது. ஐயோ அப்படின்னா டாக்டர் பண்ண அவன் சொல்கிறான், முதல்ல எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறான். அடிபட்ட கல்லுக்கா இதுக்கான்னு தெரியல. அந்த எக்ஸ்ரே எடுத்து முடியும் போது 3000 ரூபா எங்கிருந்து வந்துச்சு? உங்ககிட்ட அவன் கேட்டு பெற்றுக்கொண்டு அவன் நம்மள்ட்ட கேட்டு அவனுக்கு கொடுத்தவன். இந்த சாரிபத்து விதவை கேட்கிறான், பஞ்சத்தில் கேட்கிறான், எனக்கு நான் செத்தா போயிடுவேன், நானும் போயிட்டு சாகருக்கு. அதில் குடுமா உனக்கு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, நெருக்கம் பணம் நெருக்கம் வரும்போது ஊழியத்தை கொடுக்க சொல்லி, தேவனுக்கு கொடுக்க சொல்லி, ஊழிக்காரனை கொடுக்க சொல்லி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. தேவ ஆவி நேவராரு கொடுக்க சொன்னா உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். அதை தெரியாமல் நானும் என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பசங்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பேரனுக்காக, என் பேத்திக்காக, என் பொண்டாட்டிக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக வச்சுருக்கேன், யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பானையில் மா குறைஞ்சு போகும், எண்ணெய் தீர்ந்து போகும். மா அப்படின்ற உணவு வந்து வகுத்துக்கு போஜனம் இருந்தாவே அகத்தினால முகத்தில் செழிப்பு இருக்கும். எண்ணெய் முகக்கலை உண்டு பண்ணு தெரியுமா? திராட்சை போல் எண்ணெய் கூட அதனால் குளித்து எண்ணெய் பூசி உபாசம் பண்ணு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த பாஸ்ட்டும் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதில்ல, எண்ணெய் சேர்த்து. எனக்கு வைக்க முடியாத வலிக்கு வந்துடுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறவன் வைக்கிறதும் இல்லை. அப்படி யாரில் காற்றுல பறக்கிற மாதிரி தான் வரான். ஆனால் பைபிள் சொல்லு துணி வெண்மையாக வஸ்திரமாக இருக்கணும், முக ஜாடையாக கூடாதுன்னு. ஏன் பிரதர் என்னாச்சு? 4 நாள் பாஸ்டிங் பிரதர் அப்படிங்கிறா. தெரியணும் மாமா, சில வேலைகளை உபவாசத்துக்கு நமக்கு தெரியக்கூடாது. சரி, இவன் யார்கிட்ட போய் கேட்டான்? செத்து போகிற நபரிடத்தில் கேட்கிறான். ஆனசுர கேளுங்கள் பெற்றுக்கொள்வீங்கிறாரு. இவன் போய் கேட்குறான். எவங்கிட்ட கேட்குறான்? ஒன்றுமே இல்லைங்கிற புலம்புறட்ட கேட்குறான். சர்ச்சிலும் கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? நானே சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறேன், இதில் வேறு சபைக்கு சந்தா கொடு, வாடகை கொடு, தசம்பாவம் கொடு, ஊழியத்தை தாங்கு, மிஷினரி தாங்கு, என்ன தாங்க யாருமே இருக்கிறாங்க பாஸ்டர். பானையில் மா குழவலையும் என்ன குறைஞ்சு போயிடும். பாஸ்ட் எப்படியெல்லாம் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாரு தெரியுமா? இல்லைப்பா நான் எடுத்ததுக்கு இதுக்கு சம்மதமே இல்லை, ஆனால் இந்த நேரத்தில் ஆவி என்னை உணர்த்துறாரு, அவ்வளோதான். கொடுங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். இங்கே கேளுங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்காம நீ எதையும் பெற்றுக்கொள்ள. யாருக்கிட்ட எதை கேட்கணும்னு அவசியம் தெரியணும். இவனுக்கு ஒவனமே தெரியல. விதவை போசிப்பான்னு போனார். ஆனால் விதவையை போசிக்கிறதுக்கு எலியாவது ஆயத்தம் பண்ணியிருந்தார். உன்னுடைய ஆசீர்வாதம் பாஸ்டையோ சபையோ காப்பாற்றாது. உன்னைவோ உன் குடும்பத்தையோ காப்பாற்றதான் சபை ஊழியங்கள் தேவனுடைய காரியம் நியமிக்கப்பட்டிருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம நினச்சிக்கிறோம் நீ என்னத்தை விதைக்கிற. இப்போ எங்கள் வீடு பக்கத்தால் ஒரு கொய்யா மரத்தை வச்சுட்டு
தென்னங்காய் எதிர்பார்க்க முடியுமா? நீ ஒன்றுமே என்கிட்ட இல்லைன்னு விதைக்கிற, அது வளையுது, உனக்கு என்ன வரும்? ஒன்றுமே இல்லைன்னு தானே வரும். இருக்குன்னா வரும். நீ தேவனுக்குன்னு விதைக்கணுன்னு நம்ம ஆளுங்க பணத்துக்கு ஐடியா. அட, பணத்தை எடுத்து நீ எடுத்துட்டு போடிட்டே சத்தியத்தை பேசிட்டுக்கிற. ஒரு அன்பை விதை, ஒரு மன்னிப்பை விதை, ஒரு நேசிப்பை விதை, ஒரு அரவணைப்பை விதை. எந்த இடத்துல விதைக்கணும் தெரியுமா? எல்லா இடத்துல விதைக்க முடியாது. பணமாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், ஆசீர்வாதம் எல்லாத்துலையும். உன்னை மதிக்காத இடத்துல நீ விதைச்சின்னா அங்கே என்ன வரும்? உனக்கு மதிக்காததான் வரும். புரியுதா உங்களுக்கு? நீ நல்ல நிலத்தில் நல்ல காரியத்தை விதைச்சா நல்லது வரும். புத்தி தெளிந்த போது நம்ம எங்கே எதை விதைக்கணும்? அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியங்களை தாங்குகிறாங்க பொருளாதாரத்தில். நான் வெல்கம், அவங்கள வரவேற்கிறேன். ஆனால் களஞ்சியங்கள் நிறைஞ்சிருச்சுன்னு என்ன செய்யணும்? நிறையாத களஞ்சியங்களை தேடணும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அப்படின்னாரு. இங்கே எல்லாம் என்ன ஆயிடுச்சு? சில சபைகளில் பணம் நிறைஞ்சு வழியுது. அவன் பீஸா பர்கர் சாப்பிட்டுட்டு டிப்ஸ் கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கே 200 ரூபா. யாருக்கு? அந்த 200 ரூபா ஒருத்தருடைய வீட்டுடைய அடுப்பில் எறிகிற சாப்பாடு காசு. கவனம், நம்ம எங்கே விதைக்கிறோம்? அது தேவனுடைய காரியம். நான் பட்னியாக இருந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தீந்தீங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஆடை மேய்ச்சிட்டு பாலை கறக்காமல் எவனா இருப்பானா? பால் வரலன்னா அது உங்கள் பிரச்சனை. அதே போல் உபதேசிக்கிறவனுக்கு உபதேசிக்கப்படுகிறவங்க என்ன செய்யணுமாமா? அவங்கள காப்பாற்றணுமாமா. எனக்கு நீங்கள் கொடுத்து காப்பாற்றலை செய்யலன்னு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் எஜமான் என்னை போசிடுவார். ஆனால் நீங்கள் மலடாகவும் உங்கள் கர்ப்பப்பைகள் ஆசிரியப்பட்டது எல்லாமே போயிடும். நான் சொல்ல, வேதாகம் சொல்லுது. அப்படித்தானே? சரி, இப்போ இந்த அம்மா வீட்டுக்கு புள்ள நுழையும் போது சொல்கிறாரு, கொஞ்சம் அட எனக்கு அப்படின்னு. அந்த அம்மா நினச்சிக்கிச்சு, இவன் விடமாட்டான் போல தெரியுது. அந்த அடை கொடுத்துச்சு. பஞ்ச காலம் முடிகிற மட்டும் நான் ஏன் தெரியுமா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்? தசமபாகத்தை பற்றி, காணிக்கை பற்றி, சந்தா பற்றி இதெல்லாம் நான் பேசுகிறதே கிடையாது. மேக்சிமம் சபையிலுக்கு விசுவாசிக்க பேச முடியும்னு சொல்லுவேன். பாஸ்டர் சந்தா தர மாட்டாங்கிறான் பாஸ்டர், வாடகை கொடுக்க மாட்டாங்க பாஸ்டர், இல்லை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பாஸ்டர்னா, எப்போ இது செய்யணும் அப்படின்னு வேதம் சட்டம் தான் சொல்லுவேன் தவிர்த்து நீ கண்டிப்பாக கொடுன்னு கேட்கவே மாட்டேன். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு உன் பேங்க்கில் நான் பணம் போடணுன்னா முடியாது. பரலோகத்திலேருந்து ஆசீர்வாதம் இறங்கணும்னு சொன்னால் நீ தான் என்ன செய்யணும்? அதை விதைக்கணும். இந்த அம்மா பார்த்துச்சு, சரி கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் எலியா கேட்டான், இந்த அம்மா என்ன செஞ்சு அவனுக்கு கொடுத்துச்சு. பஞ்சகாலம் முடிகிற மட்டும் அங்கே பானையில் மாவும் எண்ணெயும் செலவிழுந்து போகவில்லை. நம்ம யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது. சில பேர்கிட்ட போய் அவனே சாப்பாடு கஷ்டப்படுவான். அவன்கிட்ட போய் ஒரு 2000 ரூபா இருக்குமான்மா. அவன் சொல்லுவான் 2000 ரூபா வேணும். ஆமாம், அதை பார்த்தே பல வருஷமாச்சு. அடுத்த நேரத்துக்கு என்னன்னே தெரியாது. சொல்கிறாங்களே, நம்ம கேட்குற போது நமக்கு ஒரு லிஸ்ட் எடுப்போம் தெரியுமா? ஒரு 10,000 வேணும்னா இவன்கிட்ட கேட்டால் கிடைக்கும், 500 ரூபா கேட்டால் இவன்கிட்ட கிடைக்கும், 1 லட்ச ரூபா கேட்டால் அவன்கிட்ட கிடைக்கணும். நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா நமக்கு? இப்போ எங்கிட்ட பாஸ்டர் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் கொடுத்துருவேன் அப்படின்னா நான் உடனே கொடுத்துருவேன். உங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் பேலன்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எவ்வளோ வச்சுருக்கிறேன்னு. கொடுத்து தான் மறுவேளை பார்ப்பேன் நான். உங்களுக்கு நான் சொல்கிற அர்த்தம் புரிய நினைக்கிறேன். இப்போவே ஐடியா கேட்குறேன். ஒரு 1.5 லட்ச ரூபா கேட்கலாம் போகுது, 2 லட்சம் சொல்கிறாரு, ஒரு 1.5 லட்சம் கேட்டு பார்ப்போம். இல்லைங்கிறதா இவ்வளோ நாகரிகமாக சொன்னேன். இதையும் புரிஞ்சுக்காமல் கேட்கலானே பார்க்குறீங்க. இதுக்கு மேலே நாகரிகமாக நான் எப்படி பேசுவேன்?
பாருங்க, யாரிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்பதை தான் ஆண்டு சொல்றாரு, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எவன்ட எதை கேட்கணும் தெரியாது. ஹோட்டல் கடை வந்துட்டு இப்போ கீழே இருக்கிற நம்ம ஹோட்டலில் வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் இருக்குமா அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான், சாம்பார் கொதிக்க வச்சு நாக்கில் ஊற்றிடுவேன் போடாடுமா. இது ஹோட்டலில் இருக்கிற ஜூஸ் கிடையாது, பழம் கேட்குற வந்து ஜூஸ் கேட்குற கேட்பாங்களா இல்லையா? காரணம், யாரிடத்தில் எதை கேட்கணும். இப்போ ஆண்டவரிடத்தில் எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதை குறித்து தான் உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இங்க ஒரு மனுஷனை பார்த்துருவோமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனம். மார்க் 10:46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படும் போது திமையாவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு கூடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். யார் அவரு? தர்மம் கேட்கிறாரு. ஜனங்கள்ட்ட என்ன கேட்பாரு? எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு பஸ்ஸு வாங்கி கொடுங்க. பிச்சை எடுக்க நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? பிச்சைக்காரன் நம்மளுக்கு ஒரு அளவு அப்படின்னு. என்ன ஒரு பர்கர் வாங்குறது, ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுறதுன்னு என்ன செய்வான்? கொன்னே போடுவேன். அது என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. அதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன், சாப்பிட்றத பார்த்துருக்கேன் அப்படின்னு இல்லாத படிச்சோம். ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லுவான். ஏன்டா பர்கர் பீஸாவாடா? நாங்கள் கிரில் சிக்கன் தான் சாப்பிடுவோம். சில இடங்கள் நான் போயிருக்கிறேன். அங்கே ஒரு இழப்பான காரியம் நடந்திருக்குது. நாங்கள் நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவாங்க ஒரு குடும்பம். ஏன்னா நீ சாவுக்கு வந்து நாட்டுக்கோழி சாப்பிட வந்தியா? நான் அப்படிப்பட்ட ஆளில் கண்ணை மூடி நாக்கு நின்று கருத்தை சொல்கிறான்னு சொல்லி டக்குன்னு சூடு போட்டு விட்டுருவேன். போ, நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும் போ அப்படின்னு. ஆனால் அங்கே என்ன நிலைமை நடந்ததுன்னு தெரியாது. நாங்கள் நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவோம். ஏன்டா ருசி பார்த்து சாப்பிட்ற கடை இங்கே வந்த ஒரு துக்க வீட்டில் இப்படி ஜனங்க இருக்கிறாங்க. இதையும் பார்ப்பானுங்க. அப்போவாது சூடு சொரண ரோசம் வந்து இனிமேல் நாட்டுக்கோழி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் எடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு துக்கமான வீட்டில். மிச்சம் வீட்டில் சாப்பிட்டோம். இங்கே பர்திமேயு என்கிற ஒரு கூடன் வழியரை உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு என்ன கேட்பான்? அம்மா அப்பா அப்படின்னு தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏதாவது செய்யுங்கன்னு. ஆனால் 51, 52 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இயேசு அந்த எரிகோ வந்து கடந்து வராரு. எல்லாத்திட்டும் பிச்சை கேட்டான். இயேசு வருகிறார் தெரிஞ்சவனு, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குங்கிறான். தர்மம் ஒன்றும் கேட்கல. நல்லா கவனிங்க. தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குங்கிறான். ஏசு அவனை கூட்டு வாங்குறாங்க. கூட்டு வந்துட்டாங்க. அவன்கிட்ட ஏசு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பாங்கிறாரு. அவன் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, பெற்றுக்கொள்ளணுமில்ல கேட்குறான். அதுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? நான் ஏசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து என்றார். பார்த்தீங்களா? அவனுக்கு நல்லா தெரியுது, மற்றவனெல்லாம் பணம் காசு தான் கொடுப்பான், இவர் தான் சுகம் தருவார். நம்ம சமானத்தை தேடி சினிமா தேட்டருக்கு போகிறது, சமானத்தை தேடி டிவி பார்க்க போகிறது, சமானத்தை தேடி ஃப்ரெண்டுகிட்ட போகிறது, நிம்மதியை தேடி அங்கே எங்கே டூரு அங்கே இங்கே சுற்றுறது. ஆனால் பைபிள் சொல்லுது, நான் உனக்கு சமானத்தை தருகிறேன், வைத்து போகிறேன் அப்படிங்கிறாரு. வச்சு போனால் சோம்பேறி எடுத்துக்கொள்ள மாட்டான். அடுத்த வருஷம் அப்போவே சொல்கிறார், சமானத்தை கொடுத்து போகிறேங்கிறார். வச்சுட்டு போனாலும் எடுத்துக்க மாட்டான். சில நேரத்தில் நம்ம வீட்டில் உட்காந்துருப்போம், டீ கேட்போம். அது என் வாழ்க்கை நிறைய அனுபவம் உண்டு. டீ கேட்டால் டீ கொண்டு வச்சுட்டா நான் அந்த டீயை மறந்துடுவேன். நான் பாட்டுக்கு எழுதிட்டே இருப்பேன். டக்குன்னு தொட்டு பார்ப்பேன், அது சில்லுன்னு ஆயிரும். இனி வேறு ஏதாவது பிரச்சனை வரக்குள்ள நினச்சிடணும், எடுத்து குடிச்சுக்கணும். டீ ஆறிடுச்சு சூடுனா வச்சு எத்தனை நேரமாச்சு, ஒரு பஞ்சாயத்து ஓடும். அதுக்கு முன்னாடி குடித்து நம்ம கௌரவத்தை காப்பாற்றிக்கணும். இங்கே வேதம் சொல்லுது, இயேசுவை சுகம் கொடுப்பார், கண் பார்வை தருவார் என்ற நம்பிக்கை அவனிடத்தில் இருந்துச்சு. இயேசு ஐயா 5 10 போடுங்கய்யா கேட்டானா? எது மனுஷரால் முடியாதோ அது தேவனால் கூடும்.
அப்போ நம்ம யாருக்கிட்ட எதை கேட்கணும் அப்படின்னா, நம்ம பலத்துக்கு உரிய மனுஷர் என்ன செய்வாங்களோ அவங்ககிட்ட அது கேட்டு பெற்றுக்கலாம். நம் சக்திக்கு மிஞ்சி, நம் ஞானத்துக்கு மிஞ்சி, நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய திறமைக்கு மேலே, நம்முடைய பொருளாதாரத்துக்கு மேலே ஒரு தேவை இருக்கும் பாருங்க, யார்கிட்ட கேட்கணும்? அவர் தான் கேட்கணும். தாவீதின் குமாரன் தான் கேட்கணும். பிச்சைக்காரன் நல்ல தெளிவாக அறிஞ்சிருக்கிறான். எல்லாத்திட்டும் பணம் கேட்டான், ஏசிட்டி பணம் கேட்டுக்கலாம். ஆனால் அவன் கேட்டது நல்ல அழகாக சொல்லுது பாருங்க. அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதுக்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் இனிமேல் பிச்சையே எடுக்கக்கூடாது, அவ்வளோ பணத்தை என் பேங்க்கில் போட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னான். நான் பார்வையடைய வேண்டும் என்றான். ஏசு அவன் நோக்கி, நீ நல்லா கவனிங்க, ஏசு அவனை பார்த்து, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை, நல்லா கவனிங்க. உடனே அவன் பார்வையடைந்து, அவர் என்ன சொன்னார்? இவன் என்ன செய்கிறான்? இதாங்க, இது ஆப்போசிட் நடக்குது. இப்போ நம்ம ஜோமன் சுகமாயிருச்சு, பாஸ்ட் சர்ச்சுக்கு வாடா, டேய் சர்ச்சுக்கு வாடாங்கிற, நானா வருவேன், நல்லா ஆயிடுச்சுல்ல, சுகமாயிருச்சுல, என் தேவை முடிஞ்சிருச்சுல்ல, செய்யறமா இல்லையா? யோசனை பாருங்க. இங்க அவன் ஏசிட்டு அவன் கேட்கிறான், ஆண்டவரே பார்வை தந்துட்டாரு, உண்மை சொன்ன கண்ணு தெரிஞ்சிருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோ, கண்ணு உனக்கு தெளிவாக இருந்துச்சு, நீ ஆண்டவர் பின்னால் போவ. கண்ணு தெளிவில்லைன்னா உன் வழியில் நீ போயிடுவேன். அவன் பார்வை தெளிவடைஞ்சிருச்சு, கண் தெரிஞ்சிருச்சு. ஆண்டு சொன்ன, நீ பாப்பா, நல்லா ஆயிடுச்சுல, போனார். அவன் நன்றி உள்ளவன், நன்றி அறிவுள்ளவன். நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நம்ம தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் பின் சென்றான். இன்னைக்கு நம்ம சபையில் சுகமாக்கி எல்லாரும் போயிட்டான். நான் டே வாடா, நான் வருவேன் நினச்சிக்கிறீங்க, என் காரியம் முடிஞ்சு போச்சுல்ல. எப்போ இந்த வாரம் வரல? ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் போட்டாவே பயம் நமக்கு. அடுத்தது பொய் சொல்லுவாங்களா உண்மை சொல்லுவாங்களா? 6 நாள் யாருக்குரியது? 6 நாள் வேலை சரியா? 7ஆம் நாள் யாருக்கு? நீ கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற, சிக்கனை வாங்குற, கலப்புற, சாப்பிட்ற, தூங்குற, அப்புறம் அப்படி சுத்த போயிடுற, இல்லாட்டி சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிடுற, அங்கே போயிடுற, இங்கே போயிடுற. யாருக்குறினால யார் எடுக்கிறது? அப்புறம் ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரேன் பாடு பரலோகத்துல நோ அப்படி சவுண்டு வரும். ஆசீர்வாதம் கிடைக்காது. கட்டளை மீறினா ஆசீர்வாதத்தை குழி தோண்டி நீயே புதைச்சிக்கிற. அடிக்கடிக்கு சொல்லப்படுது. அந்த டாம் அண்ட் ஜெர்ரின்னு இருக்குது, ஒரு பூனையும் ஒரு எலியும். இந்த எலியும் பூனை துரத்தி விளையாடும், பார்த்துருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அந்த பூனை குழி தோண்டி படுத்துட்டு அதே மண்ணை போட்டு முடிக்கும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க மூல காரணம், அவனே குழி தோண்டி அவனே படுத்துட்டு எங்கே ஆண்டவர் ஆசீர்வாதம் தராரு? உன் ஆசீர்வாதத்துக்கு குறைவுக்கு காரணம், மூல காரணம் நீயே. அப்படிதான் போன வாரம் என்ன செஞ்சேன், உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். ஒரு சகோதரர், என் வாழ்க்கை என் கையில்னு சொன்னீங்க. நான் வண்டி ஓட்டுறாள், பிரேக்கு என் காலுக்கு கீழே, என் வாழ்க்கை காலுக்கு கீழே இருக்குங்கிறாரு. அப்படின்னா என்ன, நான் பிரேக்கு போடலன்னா அவ்வளோதான். வாழ்க்கை உன்னோட வாழ்க்கை உன்னோட தான் இருக்குது. இங்கே வேதத்தில் பார்க்குற போது நல்லா கவனிங்க, யாரிடத்தில் எதை கேட்க வேண்டும். நம்ம சில நேரத்தில் யார்கிட்ட போய் பணம் கேட்போம். நமக்கு அதிகமாக கேட்குறது பணம் மட்டும் தான் கேட்போம். வேறு என்ன கேட்க போகிறோம்? பெண்களாக இருந்தால், அக்கா நான் கல்யாணத்துக்கு போகிறேன், அந்த கம்மலை கொடுத்தினா உன் கம்மலை போட்டுட்டு என் கம்மலாக காமிச்சு நான் அப்படியே ஜிலு ஜிலு செயினை கம்மலை ஆட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அந்த அம்மா நம்பி கொடுக்க, போகிறவளை திருட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே எவ்வளோ மரியாதையாக இருக்கும். இன்றைக்கி அநேக காரியங்களை வாங்கி போட்டுக்கிறோம். பணம் வாங்கும்போது எப்படி வாங்குவோம்? இங்கே பாருங்க, கரெக்டாக அந்த டேட்டுக்கு நான் கொடுத்துருவேங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த டேட்டுக்கு அவன் கூப்பிடுவான்.
அது போன புதுசாக வாங்கின மாதிரி பார்ப்பான். எடுக்கலாமா வேண்டாமா, எடுத்து அவங்ககிட்ட சொல்லணும். செய்கிறோமா இல்லையா? அட என்னை சேர்த்த சொல்கிறேன். இல்லைன்னா நான் இப்போ நாங்களாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் டவர் கட்டாக முடிச்சு ஜெபிக்கிறோம். பிரச்சனை முடிச்சு போச்சா? அப்புறம் அவனே கொடுத்துருவான், நான் உங்களை கூப்பிட்டு டவர் கட் ஆயிடுச்சு. ஐயோ, கூப்பிட்டு நான் கையில் கொடுத்துருப்பேங்க. பக்கத்தில் இருந்து தூதறிஞ்சிருவான், பொய்யே 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 அப்படின்வான். நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேட்க வேண்டும். யாரிடத்தில் எதை கேட்க வேண்டும்? தகுதி உள்ளவரிடத்தில் தகுதியானதை கேட்கணும். எஸ், உண்மையா இல்லையா? ஆண்டவரே, நீர் எனக்கு பரிசுத்தத்தை தாரும். ஒரு நண்பர் பேசினார், எங்கள் கடவுள் தான் பெரிய கடவுள்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டே இருந்தார். அவர் இந்து சகோதரன். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அவர் சங்கடப்படுவார், ரொம்ப மனவேதனையோட. சரி விடுங்க பிரதர், பரவாயில்ல அப்படிங்கிற. எங்கள் கடவுளை போல் ஒரு கடவுள் இல்லைங்க அப்படின்னாரு. அப்போ நான் என்ன கேட்டேன், உங்கள் கடவுள் உலகம் பூரா இருக்கிறாரான்னு கேட்டேன். இல்லைங்கன்னு. அப்புறம் உலகத்தார் படைக்கலை, இந்தியா மட்டும் படித்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறார். அப்போ இந்திய தெய்வம் அது அப்படித்தானே அப்படின்னு. எங்கள் ஆடு உலகம் பூரா படித்தவர், உலகம் பூரா இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது புரியுதா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் அவர் பரிசுத்தர், எனக்கு தெரியும் நான் ஆண்டவர். அதுபோல் எனக்கு தெரியும் நான் யார்கிட்ட பணம் கேட்கணும், யார்கிட்ட உதவி கேட்கணும், இந்த உதவி கேட்டால் செய்வாங்க அப்படின்னு. நம்ம இடத்துக்கு போயிட்டு உயிரை போனால் நம்ம காப்பாற்ற வேண்டாம் நம்பி வருவாங்க சில பேர். ஆச்சா? இப்போ நான் கேட்கறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன? மறுபடியும் சொல்லுங்கள். கேட்டு யாரெல்லாம் கேட்டீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும்? இப்பொழுது ஒரு லெட்டர் எழுதுகிறோம், அனுப்புனர் மேலே எழுதுகிறோம், ஃப்ரம் போட்டு என்ன எழுதுகிறோம், என்னுடைய எல்லா தேவைகளுக்குடைய பண தேவைகளை ஒரு 5000 ரூபா இருக்கு, 30 எமர்ஜென்சி அப்படின்னா அதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டூ போடாமல் போஸ்ட் ஆஃபீஸில் ட்ரங்க் படியில் போட்டுட்டு பிரைஸ் லார்ட் ஆண்டவன் தேவை சந்திப்பார் வருமா? போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்து பார்ப்பான், அட ஃப்ரம் மட்டும் தான் போட்டிருக்கிறான், அனுப்புனர் மட்டும் போட்டிருக்கான். ஏன் அனுப்புனான்னு தெரில. அப்படி தானே? இப்போ அனுப்புனர் போடல, டூ போட்டிருக்கான் அப்படின்னு என்ன செய்யும்? யாருக்கு ஒதுக்க சேரும்? இந்த அனுப்புனரில் கொடுப்பதில் நம்ம கவனிக்கணும். சில எல்லாம் பேங்க்கில் அப்படித்தான் நான் நினைக்கிட்டோம், எல்லாம் எழுதிட்டேன், பணம் போடுறதுக்கு போட்டு வெயிட் பண்ணிருக்கிறேன். அவர் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, போனேன். என்னைக்கு பணம் வேணும்? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தருது? இன்றைக்கி தானே போட்டிருக்கேன், டேட்டை போடு இன்னைக்கு. ஓ, டேட்டு போடலையா? புரியுதா உங்களுக்கு? நீ கேட்குற எப்போ வேணும் கேட்டியா? கொடுங்க ஆண்டவரை, கொடுங்க, எப்படியா நீ கொடுக்கும்படியாக ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன். நான் சாகரக்குள்ளே கொடுத்துருவாரா? சாகர அன்னைக்கு வந்து நிற்க பணம் பெட்டிக்கே சரியாக போயிடும். நாம் கேட்கறது, குருடனுக்கு எல்லாத்துட்டும் பிச்சை கேட்டான், தர்மம் கேட்டான், ஆண்டவர்கிட்ட பார்வை கேட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. குருடனாக இருக்கவனுக்கு தெரியுது, கண்ணு திறந்த நமக்கு தெரிய மாட்டுது. முட்டாளுகள்லாம் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன், 3ஆவது தான் படித்தேன்னு சொன்னார். 3ஆவது படிச்சிருக்கிறாரு, அவர் பேர் சொல்ல விரும்பலை. அந்த தேவ மனுஷ சபையில் நாங்களாம் போவோம், படித்த பசங்க படித்தவங்க எல்லோரும் கைகிட்டு தான் நிற்பாங்க. அவர்கிட்ட இவர் சேரில் உட்காருவார். நான் போய் உட்காந்துட்டு எனக்கு சேர் போட்டு உட்காந்தார். எங்கூட ஒருத்தர் வந்திருந்தார், நம்ம சகோதரர், அவரே உட்கார சொன்னேன் அப்படின்னு அவரை பார்த்தாரு. நான் எப்படின்னா அப்படின்னு உட்காந்துட்டார். விசுவாசம் நிற்கிறாங்க, இல்லை உட்காருங்க அப்படின்னா, ஏன் பாஸ்ட்டுக்கு முன்னால் இன்றைக்கி நம்ம போனோம்னா கால் மேலே கால் போட்டுக்கிறான். அட பாஸ்ட் வந்து எழுந்துக்கிட்டு அங்கே சேரில் உட்காந்து என்ன மரியாதை? முதல்ல வீட்டில் போனால் வாங்க 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 அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அப்படி வைக்கணும், பாஸ்ட் மண்டை போட்டு போகிறப்ப தண்ணி கொடுத்து காப்பாற்றி விடுங்கிறான். காரணம், நாம் நடந்து கொள்ளுகிற காரியங்கள் பரலோகத்தில் பார்க்குறாரு. அதுபோல் கேட்குற காரியங்கள்
இப்போ எவைய கேட்கணும்? அவன் கொடுறான் தான். அவன் என்ன கேட்டான்? பார்வை கேட்டான். அவன் வந்து இப்போ ஆண்டவரே பிளாத்து அரண்மனையை கொடுக்கும்படியாக நான் கேட்கிறேன்னா, அந்த பிளாத்து அரண்மனையை கொடுத்தவன் என்ன செய்வான்? தட்டு தேடாவிட்டே இருப்பான் பாருங்க. அரண்மனையை செய்ய முடியாது. நீ கேட்கறது உனக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அதை கேளு. இப்போ நான் ஒரு ஹெலிகாப்டர் கேட்குறேன், வாங்கி எங்கே நிறுத்துவேன்? நான் ஹெலிகாப்டரில் போய் இறங்கினேன், அவ்வளோ கெத்தாக இருக்குன்னு தெரியுமா பாஸ்டர் நீங்கள் அப்படின்னு நம்ம ஆண்டவர் எனக்கு ஹெலிகாப்டர் தரும்படி ஜெபிக்கிறேன். அவரும் கொடுத்துட்டார். எங்கே நிறுத்துவேன் நான்? ஆசீர்வாதங்களை எங்கே வைக்கணும்? உன் ஆசீர்வாதத்துக்கு தகுதியான இடம் என்ன? உன் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்திற்கு. அதனோட உன் வாழ்க்கையில் உனக்கு ஆசீர்வாதம் வேதனையாக இருக்குன்னா கர்த்தர் கொடுத்தது இல்லை, நீயே பிளான் பண்ணி வாங்கினது. அது தேவ திட்டம் இல்லை. அது நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. நமக்கு எப்போ ஒரு சமாந்த கேடு உண்டாகுதோ, ஒரு சமாந்த கேடு உண்டாகிற காரியங்கள் இருக்குதோ இல்லையோ, ஆள் இருக்குதோ இல்லையோ, வந்துருச்சு ஆள். எங்கடா ஆளை கிளம்ப பார்த்தோம்? இருக்குதோ இல்லையோன்னு ஆள் டகான்னு வருது. இருக்குது. ஆமாம், நமக்கு ஒரு பொருள் இருக்குதோ இல்லையோ, நமக்கு தகுதியானது செய்யணும். இப்போது எனக்கு எதுக்கும் தெரியல, என்னத்தையும் ஜெபிக்கணும், டெய்லி ஜெபிக்க சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வேறு பாஸ்டர் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு சோதனை பார்த்துருவார். 5 லட்சம் ரூபாய் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எதுக்குன்னு தெரியாது, கேட்டுருவேன். தருவாரா? இப்போ குழந்தை, சின்ன குழந்தை கையில் ஒரு பிளைடை கொடுத்துட்டேன். அந்த குழந்தை எடுத்து இது அப்படியாக பென்சில் சீவு சௌரியமான குழந்தை வச்சுருக்குமா? குழந்தை பிளைடு வச்சுக்குது. நம்ம ஒரு விளக்கு வச்சு தீ எறியுது, குழந்தை கீழே விட்டுருவோமா? என்ன செய்கிறோம்? போனோன்னு அந்த பொருளை பிடுங்குவோம். அப்படித்தாங்க காரணமில்லாத கேட்ட ஜபத்துக்கெல்லாம் பதில் பிடிக்க வெளியேறியப்படப்படுறது. புரியுதா? காரணமில்லாத ஜபத்துக்குள்ள பதில் தர மாட்டார். ஒரு அம்மா ஜெபிக்குது, யூடியூப்ல போட்டு மானத்தை கெடுக்கிற கெட்ட வார்த்தை பேசுது. அந்த மகனை அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி அவனை நரகத்தில் தள்ளுங்குது, கெட்ட வார்த்தை சொல்லிட்டு. அந்த கெட்ட வார்த்தை கேட்டு போய் செய்வாரா ஆண்டவர்? அது யூடியூப்ல போட்டு மானத்தை வாங்குறானுங்க. அது நான் கீழே கூட போட்ட தயவுசெய்து போடாதீங்கன்னு அது சொல்ல எச்சா போடுறானுங்க அவனுக்கு. அந்த அம்மா திட்டும்போது எவ்வளோ கவலையோடு எடுத்துகிட்டு போனால் அந்த வீடியோ எடுத்தானு தெரியலவன். பைபிள் வேறு அந்த அம்மா பிடிச்சிக்கிச்சு. என்னை ஏமாத்தினா, அவனை ஏமாத்தினா, இவன் ஏமாத்தினா, அவனுக்கு கெட்ட வார்த்தை சொல்லி அவனை தண்டிச்சு ஆண்டவரை ஒன்றுமில்லாமாக்குங்க. கேட்க மாட்டாரியா? அநேகர் ஒரு ஜபம், என் புருஷன் திட்டிகிட்டே இருக்கிறான், அடிச்சுட்டே இருக்கிறான் ஆண்டவரே, போகும்போது ஆண்டவரை அப்படியே தூக்கிட்டோம்னா சாப்பாடுக்கு ஒன்றுமில்லாமல் போயிடும், பார்த்து தூக்கி வச்சுருங்க ஆண்டவரே. ஜபத்தை கேட்க மாட்டார். முழுசாத்துக்குள்ள இந்தமா பார்க்கணும். அதனால் கொஞ்சம் வேண்டாம் ஆண்டவரே, வருமானம் இல்லாமல் சோத்து கஷ்டப்படணும், கொஞ்சமாக காயத்தை பண்ணி விடுங்க. அந்த மனுஷன் இப்படி எல்லா குடும்பத்திலும் இருக்குது. நான் யாருக்கு குறை சொல்லலை, எனக்கே சில நேரத்தில் கோவம் வந்துடுவேன். நான் ஊழியக்காரன் ஆண்டவர் அவன் அப்படின்னுவேன், அப்புறம் அப்படி நிறுத்திக்குவேன். காரணமில்லாத சாபம், காரணமில்லாத காரணம் என்ன செஞ்சிரு திரும்பி நம்ம தலைக்கு வந்துருச்சுன்னா எதுக்குடா வம்பு? கேளுங்கள் பெற்றுக்கொள்ளும். எதை கேட்க வேண்டும், எவைகளை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதை அறிந்து கேட்கும்போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம்.